கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சூசைப்பருடைய அருமையான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஃபீஸ்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நன்றி உணர்வும் மகிழ் உணர்வும் அர்ப்பண உணர்வும் மீண்டுமாக அவரை போல வாழ வேண்டும் என்ற உணர்வும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த விழா திருப்பலியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்நேரத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு பங்கு, சூசைப்பர் பங்கு, நம்முடைய வினோபன் அவர் பங்கு தான் இல்லையா? இந்த பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் சூசைப்பருடைய பக்தர்களுக்கும் மர்சி தொலைக்காட்சி வழியாக இத்திரு நிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு நிகழ்வு 3 நிமிட ஒரு வீடியோ கிளிப்பாக உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை, இன்றைக்கி சூசைப்பெரு திருவிழா. அங்கு ஒரு யூசுப் இருந்தார், அங்கு ஒரு யோசேப் இருந்தார். ஒரு சவுதி அரேபிய பாலைவனம் என்பது உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லாத ஒரு இடம். அது நம்ம கொஞ்சம் தூரம் வெயிலில் நடந்தாலும் வேர்த்து விறுவிறுத்து நம்ம உட்கார்ந்துடும் இல்லையா? பாலைவனத்தில் எப்பொழுதுமே சுட்டெரிக்கின்ற வெயில் தான். ஒரு சின்ன கன்று, மரம் கன்றோ, சின்ன சின்ன செடிகளோ கொடிகளோ எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட பாலைவனம். அந்த பாலைவனத்தில் சூடான் நாட்டை சார்ந்த ஒரு யூசுப் என்ற சகோதரன் நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். தனியாக மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான். அவன் பேர் யூசுப்பு. யூசுப்புனா இஸ்லாமியருடைய குரானில் 12வது சூறாவில் யூசுப்புன்னு இருக்குது. அதுக்கு யோசேப்பு, சூசைன்னு பேர். நம்முடைய விவிலியத்தை நாம் யோசேப்புன்னு சொல்கிறோம், அதை சூசைப்புன்னு சொல்கிறோம், அவங்க யூசுப்புன்னு சொல்லுவாங்க. எனவே சூசைப்பருடைய பெயரை கொண்டிருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் தன்னந்தனியாக இந்த பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற ஒரு மௌலாபி என்ற இமாம், அது இஸ்லாமியருடைய குரு மௌலாபி, அவர் ஒரு சில நபர்களோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த காரை நிறுத்திட்டு இந்த ஆடு மேய்க்கின்ற யூசேப்பிட்ட கேட்குறாங்க, இங்கே நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்குறாங்க. சொல்கிறான், எனக்கு 100 ரியால். அவங்க தொகை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க, 100 ரியால் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதத்துக்கு 100 ரியால் தான் எனக்கு, ஒரு 1000 ரூபான்னு வச்சிங்களேன். இவங்க சொல்கிறா, நீ ஒரே ஒரு ஆடை எங்களுக்கு கொடு, நான் 200 ரியாலை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். 200 ரியால். ஐயோயோ, இது என்னுடைய ஆடு கிடையாது, நான் இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, நான் மேய்க்கிறவன் தான், நான் வேலைக்காரன் தான், இந்த ஆடுகள் எனக்கு சொந்தமானதல்ல, நான் எப்படி விற்க முடியும்? அந்த மௌலாபி இமாம், அந்த குருவானவர் சொல்றாரு, யாருமே இங்க இல்லை, நீ தனியா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியாது, ஒரு ஆடை நீ விற்கிறதால கொடுக்கறதால ஒன்றும் குறைஞ்சு போக போறதில்ல. ஒருவேளை உங்களுடைய சொந்தம் இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் கேட்டா காணாம போயிடுச்சுன்னு சொல்லலாம், ஏதோ விலங்கு அடித்து சாப்பிட்டுச்சு சொல்லலாம், நீ தப்பிச்சிக்கலாம். 200 ரியால் கொடுக்குறேன். பேரம் பேசுகிறார். இப்போ அவன் சொல்கிறான் மிக அழகான வார்த்தைகள், இங்கு யாருமே இல்லை, இந்த ஆட்டினுடைய உரிமையாளரும் இல்லை, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டேன். அவன் மீண்டுமாக பேரம் பேசுகிறாங்க, உனக்கு 2000 ரியால் தர, 200 2000. இந்த யூசுப் சொல்வான், 2 லட்சம் ரியால் கொடுத்தால் கூட நான் இந்த ஆட்டை உனக்கு கொடுக்க மாட்டேன், 2 லட்சம் ரியால் கொடுத்தால் கூட கொடுக்க மாட்டேன். காரணம், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. வானத்திலிருந்து பூமியில் நான் செய்கிற எல்லா செயல்களையும் என்னை படைத்த கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த மனித வாழ்க்கை முடிந்த பிறகு என்னை அடக்கம் செய்வார்கள், அடக்கம் செய்வதற்கு முன்பாக நான் அவரிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வான். வெறுமனே 3 நிமிஷம் தான் இந்த வீடியோ, நீங்கள் போயிட்டு கூட யூசுப் ஆடு மேய்க்கிறவன் போட்டு பாருங்க. சூடான் நாட்டுக்காரன். நான் பார்த்த பொழுது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பயே 18 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க இந்த வீடியோவை. நான் பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டேன்.
அப்போ இந்த வீடியோ கிளிப்பு அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற சூடான் நாட்டினுடைய அம்பாசிடர், அந்த தூதர் இருப்பாங்க இல்லையா, அந்த தூதருக்கு இந்த வீடியோ போய் சிக்கிடுச்சு. அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு உடனே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊருக்காரன், நம்ம சூடான் நாட்டுக்காரன், ஆடு மேய்க்கிறவன், உலகத்துக்கே ஒரு பெரிய சாட்சியமா இருக்கிறான். என்ன அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கிறாரு, நான் எந்த தப்பும் செய்ய முடியாது, வானத்துக்கும் பூமிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது, அதை விட்டு நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு நேர்மையானவனா இருக்கிறான். அவனை முதல்ல கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஆள் அனுப்பி என் தேடி கண்டுபிடிச்சு இந்த ஆடு மேய்த்தவனை எம்பசிக்கு, தூதரகத்துக்கு கொண்டு வராங்க. ராஜமரியாதையோட வராரு. இவர் ஆடு மேய்க்கிறவர், 100 ரூபாய் 100 ரியால் வாங்குறவர், பெரிய ராஜமரியாதை கொண்டு வராங்க. அவருக்கு அரண்மனையில் மிகப்பெரிய தடபுடலான விருந்து கிடைக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய நேர்மையை பாராட்டி இந்த சூடான் நாட்டினுடைய ஒரு மகன் யூசுப் என்பவன் இஸ்லாமியர்களுக்கே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறான், இஸ்லாமிய நாடுகளுக்கு இவன் ஒருவன் சாட்சியாக இருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி உனக்கு 2 லட்சம் ரியால் கொடுக்க என்று சொல்லி அவனுடைய விருந்துக்கும் அவனுக்கு தேவை எல்லாவற்றையும் கொடுத்தா. 2 லட்சம் ரியால் கொடுத்தாங்க பரிசா. இனிமே ஆடு மேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 லட்சம் ரியால்னு சொன்னா அவர் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் அர்த்தம். பல கோடி ஒரே நேரத்தில் கிடைச்சிருச்சு. அவன் நேர்மையாக இருந்ததால் உடனடியாக அவன் நாட்டுக்கு திரும்புறான். அவன் சூடான் நாட்டுக்கு வரும்பொழுது ஏர்போர்ட்டில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இவனை வரவேற்க காத்து கிடந்தார்கள். வெளியே ஒரு ஏர்போர்ட்ல வெளியே வந்த உடனே அலாக்கா எல்லாம் தூக்கி, நம்ம கிரிக்கெட் வீரர்லாம் கொண்டாடுவாங்கல்ல, அதே போல தூக்கிட்டு போறாங்க. ஆடு மேய்த்தவன் யூசுப். அருமையானவர்களே, நான் ஏதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்பாக இருந்தாலும் நம்முடைய தந்தை யோசேப்பாக இருந்தாலும் 2 பேருமே எல்லாவற்றிலும் பொருத்தமானவர்கள். நேர்மை தன்மை மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் கடவுள் எங்களை பார்க்கிறார், கடவுள் எங்களை வழிநடத்துகிறார், கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், கடவுள் சொல்வதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 2 பேருடைய வாழ்க்கை நெறிமுறையாக இருந்தது. தொடக்க நூலில் ஏறக்குறை 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50 வரைக்கும் நம்ம தொடர்ந்து படித்தோம்னா முழுவதுமாகவே யோசேப்பினுடைய செயல்பாடுகள், யோசேப்பினுடைய கதையாக மட்டும்தான் இருக்கும். 50 அதிகாரங்கள் அந்த தொடக்க நூலில் இருக்குது. அதில் 37லிருந்து 50 வரைக்கும் இவருக்கு தான் சொந்தமானது. அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்கப்பட்டவர் இவர். 20 வெள்ளிக்காசு என்பது அநியாயமானது. ஒரு அடிமையை வாங்கணும்னு சொன்னால் 30 வெள்ளிக்காசு கொடுக்கணும். அதிலே குறைச்சி பிடிச்சி 20 வெள்ளிக்காசுக்கு தான் இவரை விற்கிறார்கள். அப்படி அடிமையாக எகிப்து கொண்டு செல்லப்பட்டவர் போத்திபாருடைய அரண்மனையில், அவன் மெய்காப்பாளன், படைத்தலைவன், அரண்மனையில் வச்சிருக்கணும் சொல்வான். அழகான வசனங்கள் உண்டு. இந்த யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார், அவன் தொட்டதெல்லாம் துளங்கி கொண்டிருக்கிறது, எனவே அவன் வந்த பிறகு எல்லாமே வளமையாய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். இது பைபிளில் கொடுக்கிற வார்த்தை. அவன் தொட்டதெல்லாம் துளங்குது, அவனோடு ஆண்டவர் இருக்கிறார். யாரவன்? அடிமையாக வாங்கப்பட்டவன். அப்படிப்பட்டவனை போத்திபாருடைய மனைவி தன்வயப்படுத்தி அவனுக்கு சொந்தமானவளாக மாற்றுவதற்கு அவள் முயற்சி எடுக்கின்ற பொழுது இணங்கினானா? அவன் ஈடு கொடுத்தானா? ஓகேன்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. கடவுள் பார்க்கிறார், கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த அநியாயமான காரியத்தில் அவன் ஈடுபட மாட்டேன் என்று அவன் ஓடுகின்ற பொழுது அநியாய குற்றம் சுமத்தப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் மீண்டுமாக அவன் விடுதலை பெறுகிறான் என்பது வரலாறு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்திலுமே கடவுள் என்னை பார்க்கிறார் என்பதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு. நம்முடைய தந்தை யோசேப்பினுடைய அழகான வாழ்க்கை முறையை மத்திய நற்செய்தியில் நாம் வாசித்தோம். அதே போல நமக்கு கிடைக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதியெல்லாம் படிக்கின்ற பொழுது 2 பேருமே, அன்னை மரியாவும் யோசேப்பு தந்தையும் இளையோர்களாக இருந்தார்கள். நிறைய பேர் யோசேப்பு அல்லது சூசேப்பரை பார்த்தவொடனே வயசான காலத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. புதிய கண்ணோட்டத்தின்படி முதல் 3 நூற்றாண்டு அளவும் அன்னை மரியாளுக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக சூசேப்பரை கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வயசானவராக ஜோடிச்சு கதை சொல்லி அவரை கொஞ்சம் மட்டம் தட்டிட்டாங்க, அவ்வளோதான வழியே. ஆனால் கடந்த 5 நூற்றாண்டுகள் 500 வருஷமா நிறைய ஆராய்ச்சிகள், ஜோசப்பாலஜி என்று சொல்லப்படுகிற நிறைய தத்துவியல்கள்லாம் யோசேப்பை பற்றி வருகின்ற பொழுது 2 பேருமே ஏறக்குறைய 2 வயசு வித்தியாசம் இருந்தவங்க தான். மரியாவை 12 வயசுன்னு சொன்னோம்னா இவருக்கு 14 வயசு 15 வயசு தான் இருந்திருக்கும். இளையோர் தான். இளையோருக்கான திருமண ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, திருமண கனவுகள் இருக்கிறது, திருமணத்திற்காக தயாரிப்பு இருக்கிறது, திருமணத்தை கொண்டாடுவதற்கான எல்லா சூழலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நாசரேத்துக்கு போனீங்கன்னா
அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் காட்சி கொடுத்த இடம் இருக்கிறது. இன்னைக்கு பசிலிக்கா ஆஃப் அனன்சியேஷன் சொல்லப்பட்டு பெரிய ஒரு பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல மாதாவுக்கு கபிரியேல் வானத்துக்கு காட்சி கொடுத்த இடம் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்த பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 2 தெருவு தாண்டி போனோம்னா நம்ம யோசேப்பு தந்தையினுடைய தச்சு பட்டர் இருக்குது. சென்ட் ஜோசப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுகிற தச்சு பட்டர் இருக்குது. நீங்க போனா பார்த்துட்டு வரலாம். பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாங்க 2 பேருமே. ஆனா திருமண ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, திருமண உறவு இல்லை. ஆனால் 2 பேருமே கன்னியாக இருந்தார்கள். இங்கே கன்னி தாயின்னு சொல்லி மாதாவை நம்ம வணங்குகின்ற பொழுது கன்னி தந்தையாக இருக்கிறார். வெர்ஜின் மதர், வெர்ஜின் ஃபாதர். எனவே சூசையப்பரை கன்னி தந்தை என்றுதான் அழைக்கணும். எனவே 2 பேருமே அந்த கனவுகளோடு, திருமண கனவுகளோடு இருக்கின்ற பொழுது, பக்கத்து இடத்துல வசிக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சூழலுக்கு அவர் இட்டு சென்றது கடவுளுடைய திட்டம். கன்னியாக இருக்கின்ற பொழுது நீ தாயாக இருக்கணும், கன்னியா இருக்கின்ற பொழுது நீ தந்தையாக இருக்கணும் சொல்வது கடவுளுடைய விருப்பம். எனவே 2 பேருக்குமே திருமண ஆசை இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே என்ன செய்யறாங்க? கடவுளுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வந்திருக்கிறாங்க. எனவேதான் இந்த மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரத்தில் அவருடைய கனவுல இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தியின் படி கபிரியேல் வானதூதர் செய்தி கொடுக்கிறாரு, உன்னுடைய வயிற்றில உன்னத கடவுள் வந்து பிறக்க போகிறார், இது தூயாவையால் நிகழப் போகிறது, மனித உறவால் அல்ல, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் உடனடியாக அவர் புறப்பட்டு அயன் கரைமுக்கு போயிடுவார். கனவிட்டு சொல்லவே இல்லை இப்படி நடக்க போது பரிசுத்தாவியால குழந்தை பிறக்க போல சொல்லவே இல்லை. அயன் கரைம் பட்டணத்துக்கு செல்றாரு. எலிசபெத் துணையா இருக்கு பாரு. அப்போ ஏறக்குறைய 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க எலிசபெத் அம்மா. புரியுதா? அங்க 3 மாதம் தங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவன் ஆசிரியத்துக்கு வராங்க. இந்த விஷயம் சூசையப்பருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது உமது மனைவி மரியாள் தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ள நீ தயங்க வேண்டாம், அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார், அவருக்கு இயேசு என்று நீர் பெயரிடுவீர். கடவுளுடைய இடத்திலிருந்து பெயர் வைக்கின்ற உரிமை ஒரு தந்தைக்கு மட்டும்தான் பெயர் வைக்கின்ற உரிமை உண்டு. எனவே இறை தந்தையினுடைய இடத்தில் இருந்து கொண்டு இயேசு என்ற பெயரை நீ வைக்க போற என்று அழகான செய்தியை இறை தூதர் அவருடைய கனவில் கொடுத்த பொழுது இந்த கன்னி தந்தை அந்த செய்தியை நம்புகிறார், ஏற்றுக்கொள்கிறார், அதை செயல்படுத்த உடனடியாக தன்னை மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்று இந்த இறை வாசகம் நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் தான் அவர் நேர்மையாளர் என்ற வார்த்தையை கூட மத்தேயு பயன்படுத்துவார். இந்த யோசேப்பு எல்லா இடங்களிலும் கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுளுக்கு நான் நேர்மையோடு இருக்க வேண்டும், கடவுள் விரும்புவதை செய்ய வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. எனவேதான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை கொண்டாடுறதுக்கு காரணமே எல்லாமே கடவுளுடைய விருப்பம். நாங்கள் கடவுளுடைய அப்பாவாக போகிறேன், வளர்ப்பு தந்தையாக போகிறேன், அல்லது அவங்க வளர்ப்பு தாயாருக்கு அவங்க பெற்றெடுத்த தாயாக இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு எல்லா சுகபோகம் கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை நிலை, அவருடைய உழைப்பினால் ஊதியம் தேட வேண்டிய நிலை. இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் என்னை கடவுள் பார்க்கிறார், கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் கவனித்துக் கொள்வார், கடவுள் கண்காணித்துக் கொள்வார், கடவுள் கரிசனையோடு என்னை வளர்த்து எடுப்பார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை நிறையாக இருந்தது. இது நாம் அழகாக சூசையப்பருடைய மக்களாகவும் பக்தர்களாகவும் நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் புனிதமானவங்க தான். ஆனால் நாம் தனிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நம்மை கடவுள் பார்க்க என்ற உணர்வு நமக்கு இதுதான் பார்க்கணும். நம்ம கோயில் எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், நல்லா படிக்கிறோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம், முட்டி போடுறோம், அழுகுறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லையா? எல்லாருமே நல்லவர்கள், புனிதமானவர்கள். ஆனால் அந்த பாலை நிலத்தை ஒரு யோசேப்பு இருந்தான் இல்லையா? என்ன சொல்றான்? என்ன ஆண்டவர் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறாரு. அந்த விண்ணுக்கு மண்ணுக்கு தொடர்பு இருக்குது. அந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா நாம் எல்லாருமே புனிதர்களாக ஆகிடுவோம். ஆக முடியுமா? இங்க இருக்கிற வாழ்க்கை ஒன்று, வெளியில் இருக்கிற வாழ்க்கை ஒன்று, நாம் உள்ளரங்கத்தில் இருக்கிற வாழ்க்கை ஒன்று, நம்முடைய செயல்பாடுகள் ஒன்று. நல்லவர்களாக இருக்கிற காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம், காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்னை படைத்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு நாள் நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது நேர்மை தன்மையுடையதாகவும் பிரமாணிக்கத்துக்குரியதாகவும் கடவுளுக்கு பிடித்தமானதாகவும் மனித சமுதாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த கதையெல்லாம் சவுதி அரேபியாவில் நடந்துன்னு சொன்னேன். அங்கே ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அரேபிய நாடுகள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. நாம் சுகமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகமே கவலையோடு இருக்கிறது. போர் முட்டத்தினால அங்கே நடக்கிற சண்டை, இங்கே கேஸ் சிலிண்டரும், அங்கே நடக்கிற சண்டை,
இங்கே ஓட்டெல்லாம் மூடப்படுது, அங்கே நடக்கு சண்டை, வண்டி ஓட்ட முடியாது. இதுதான் நமக்கு கவலையாக இருக்குது வழிய சக மனிதன் செத்து கொண்டிருக்கான் என்பது நமக்கு கவலை கிடையாது. எனக்கு சாப்பாடு இல்லை, என் வண்டி ஓடாது, எனக்கு தட்டுப்பாடு வரும், இதுதான் என்னுடைய கவலை. சக மனிதர்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருக்கா என்பது நமக்கு கவலையே கிடையாது. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்திலும் வேதனையிலும் இருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் கடவுள் பார்க்க உணர்வு, அந்த ஈரான் நாடாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வளர்ந்த இஸ்ராயல் நாடாக இருந்தாலும் சரி, அல்லது வினோப நகராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்க்கிறார். அவரிடம் நாம் நேர்மையோடு நடக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக உலகம் ஒரு கடவுள் விரும்புகின்ற உலகமாக மாறும். நாம் அத்தனை பேருமே கடவுளுடைய சொந்தங்களாக இருப்போம். எனவே சூசை தந்தையும் அன்னை மரியாவும் அந்த திருமண ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாசரேத்தில் அழகான ஓவியங்கள்லாம் உண்டு. அந்த மோதிர மாத்திர மாதிரியே அங்கே படங்கள்லாம் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, அந்த தச்சை பட்டரெல்லாம் இருக்குது. எனவே அதை நாம் நினைவு கூர்ந்து பங்கு தந்தை சொன்னார், நிறைய பாதுகாவலர், எல்லாருக்கும் பாதுகாவலர், எல்லா நிலையில் இருக்கிறவங்க பாதுகாவலர், எல்லாவற்றுக்கும் பாதுகாவலர் சொல்லி ஒரு லிஸ்டெல்லாம் போட்டு கொடுத்தார். அது எல்லாமே நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் நம்முடைய சொந்த வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வில் நாம் கடவுள் பார்க்க என்ற உணர்வை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு நேர்மைத்தன்மையோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். குடும்பங்கள் இருக்க சங்கடங்கள், குடும்பங்கள் இருக்க சந்தேகங்கள், குடும்பங்கள் இருக்க நம்பிக்கையற்ற நிலை, குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு காரணம் நாம் நேர்மையற்ற நிலையில் இருப்பதால் தான். எனவே குடும்ப ஒற்றுமை என்பது நாம் வெளிப்படைத்தன்மையோடும் நம்பகத்தன்மையோடும் உண்மைத்தன்மையோடும் வாழ்கின்ற பொழுது குடும்பங்கள் மகிழ்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைத்தான் நம்முடைய தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஒருவேளை நாம் சறுக்கி விழுந்திருக்கிற நிலை இருந்தால் கூட சரி செய்து கொண்டு மீண்டுமாக நம்பிக்கையுடையவர்களாக, வெளிப்படையாக வாழ்கின்றவர்களாக, கடவுளுக்கு உதவுவர்களாக வாழ்வதற்கு முன் வருவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.